வாசனைன்னு சொன்னால் காலை பானம் இருக்கு பாருங்க, அந்த வாசனையிலே எழுந்திருக்கணும். ஆறு இப்போ பிரம்ம தியானத்தோடு எழுந்திருக்கணும்னு ஆசைப்பட மாட்டா. கார்த்தால் அந்த வாசனை இருந்தால் தான் கண்ணே விழிக்கும் என்கிற அளவுக்கு நம்ம அதுக்கு அடிமையாகி கிடக்கிறோம் இல்லையோ. அதனால் வாசனை பிடிச்சி தானே வந்துடுமா, மோந்து பார்க்கலாமா, கண்ணால் ஒன்னாலேயும் அன்னத்தை பிடிக்க முடியல. ஏன்னா அன்னத்தை பிரம்மா படைத்தாராம், படைத்த உடனே அது தப்பிச்சு ஓட பார்க்குறது, இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது அங்கே ஓடுறது. இந்த புருஷனுக்குள்ளே இப்போ எல்லாருமே உட்காந்துருக்காளோ இல்லையோ, கண்ணில் ஆதித்யன் உட்காண்டிருக்கார், மூக்கில் பிராணவாயு உட்காண்டிருக்கார், உட்காந்து அப்போ ஒருத்தர் ஒரு இடத்துல இருக்காளோ இல்லையோ, அந்தந்த தேவத்தை இப்போ அன்னத்தை பிடிச்சிடலான்னு பார்க்குறது. அதனால் மூக்கு தேவத்தை போய் பிடிக்கலான்னு பார்த்தது, ஓடி வந்துடுச்சு, அது தப்பிக்க பார்த்தது. நாக்கு தேவத்தை பிடிக்கலான்னு பார்த்தது, அதுவும் முடியல. ஒரு தேவத்தையும் பிடிக்க பார்த்து முடியல. இப்போ அந்த கதை சொல்கிறார். ச ஈக்ஷதேமேனு லோகாஷ்ச லோகபாலாஷ்சான்னமேபியா ஸ்ருஜா இது படைச்சுட்டேன். இந்த லோகபாலர்கள்லாம் படைச்சாச்சு, இனிமே இவர்கள் சாப்பிட்றதுக்கு உண்டான அன்னத்தை படைக்கிறேன். சஹா ஆபஹ அபியபத் அபியதபத் ஆபஹ, தண்ணீரை பார்த்து அதனிடத்துல முதல்ல தண்ணீரை படைச்சுனுட்டார். அதை பார்த்து கூறினார், தாபியா அபிதப்தாபியா மூர்த்தி ரஜாயத, அந்த தண்ணீரிலிருந்து ஆபகாங்கிற தண்ணீர், அந்த தண்ணீரை ஏற்கனவே தண்ணீரை உருவாக்கி எடுத்து அந்த தண்ணீரிலிருந்து ஒரு மூர்த்தி பிறக்கிறது. வேற யாரும் இல்லை, அன்னம் தான் அந்த மூர்த்தி. யாவை சா மூர்ச்சி ரஜாயதான்னம், தண்ணீர் இருந்தால் தானே எதுவுமே வளரும். அன்னம் வளரணும்னா தண்ணீர் வேணுமே. அதை ததே தத்து சிருஷ்டம் பராங் ஜிகான் சத் தத் வாச்சா அஜிகிருஷத் தத் தன்னாகா சக்னோத் வாச்சா கிரகீத்தும் ச யத்தைனத்வாச்சா கிரகேஷ்யத் அபிவ்யாகிருத்திய ஹைவான்னமத்ரப்சசத். இது உடனே ஓட பார்த்து தான். நான் அன்னம் பிறந்த உடனே நான் ஓடுறேன், இவாள்கிட்ட சிக்கிக்கவே கூடாது, என்னை இவன்கிட்ட சிக்கினுட்டா என்னை சாப்பிட்டு முடிச்சிடுவான். அதனால் சிக்கிக்க வேண்டாங்கிறதுக்காக அன்னம் ஓட பார்க்கறது. முதல்ல பிடிச்சது வாக்கு தான், பிடிக்கிறதுக்கு வந்து தான். அஜிகிருக்ஷத் வாச்சா வாச்சா ஜிகிருக்ஷத் தன்னா சக்னோத் வாச்சா கிரகீத்தும். வாக்கால் பிடிக்கலாமான்னால் என்னமா இருந்தது சக்கரை பொங்கல், அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்று கொடுத்துருந்தா அந்த கதம்பத்துக்கு அந்த கரியமுது தான், அந்த கரியமுதுக்கு அந்த கூட்டு தான், அந்த கூட்டுக்கு அந்த பச்சடி தான். அடுத்த 20 நிமிஷமும் ஆகாரத்தை பற்றி அற்புதமாக இங்கே பேசுகிறேன். நான் அண்ணா பேசுகிறேன்னு இல்லையோ. அப்போ வாக்கால் ஆகாரத்தை பிடிச்சிடலாமான்னா பிடிக்க முடியாது, பேசிகிட்டே இருக்கலாம், பசி தீரப்போவதே கிடையாது. சரி, உங்கள் காதாலே ஆபத்தே இன்னும் அதிகம். நான் இதை சொல்லணுங்கிற ஒரு காரியமாக அவனுக்கு அதுலையான்னு புத்தி போகும். கேட்குறவாளுக்கு ரொம்ப ஆனந்தமாக பசிக்கும். சொல்கிறவருக்காவது இது சொல்லணுமேனாலும் கொஞ்சம் பசிக்க அடக்கிக்கலாம். ஆனால் கேட்குறவாளுக்கு இன்னும் பசிக்குமோ இல்லையோ. அப்போ காதால் பிடிக்க முடியல, முதல்ல வாக்கு பிடிக்க மாற்றுது முடியல. தத் பிராணேன கிராணேந்திரியம், மூக்கிந்திரியம் முகர்ச்சி இந்திரியம் இல்லையோ, அது பிடிக்க பார்த்தது. மூக்குக்கு கிட்டக்க கொண்டு வந்து நன்னா இருக்கா சாப்பிட்டுட்டியாண்ணா, மூக்கு கிட்ட கொண்டு தான் நன்னா இருக்கான்னு சொன்னேன், சாப்பிட்டதாகுமா அப்படின்னு அதால முடியல, பிடிக்க முடியல. அடுத்தது கண்ணிந்திரியம் பிடிக்க பார்த்தது. சக்ஷுஷா அஜிகிருக்ஷத் தன்னா சக்னோது சக்ஷுஷா கிரகீதம். கண்ணால் பார்க்கறதுன்னா பிடிக்க முடியலன்னா கண்ணால் பார்த்து சாப்பிட்ட திருப்தி வராதுன்னு அர்த்தம். மூக்கால முகர்ந்து சாப்பிட்ட திருப்தி வராதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்தது தச்ரோத்ரேண அஜகிருக்ஷத் தன்னா சக்னோச்சோத்ரேண கிரகீதம். காதால் கேட்டு பிடிக்கலாமா, அதுவும் முடியல. இந்த தோலால் பிடிக்கலாமா அப்படின்னா நல்ல மிருதுவாக இருக்குல்ல, தொடச்சேவே நெய் மணக்கிறது இல்லையோ, அப்படியே அந்த சக்கரை பொடி பாதுஷா மேலே தூவிக்கிறது தெரிய வருதோ இல்லையோ, கண்ணை மூடின்னு தொட்டு பாருங்க, நன்னா பாருங்க. அதுக்குன்னு தோலால் தொட்டத்துக்காக சாப்பிட்டதா இடப்படுறதா, அதுவும் முடியல. துவச்சா கிரகீதும்னு எத்தனைத்தது. அடுத்து தன் மனசா அஜகிருட்சத் தன்னா சக்னோன் மனசா கிரகீதும். இதெல்லாம் தோற்று போன உடனே மனசு பிடிக்கலாமான்னு யோசிச்சது. நாம் போய் கண்டிப்பாக பிடிச்சிருவோம், மனசாலையும் கிரகிக்கிறது முடியல. சாப்பிட்டு விட்டோம்னு நினைத்தால் பசியாருமோ, சாப்பிட்டால் பசியாருமா, சாப்பிட்டோம் என்று நினைத்தால் பசியாருமா?